போன இடத்துல வந்து எல்லாரையுமே கழட்டி விட்டுட்டு அவர் நம்ம தான் ஜெயிக்கணுன்ற மாதிரி போகிறாரு. அங்கேயுமே இவர் தான் செலக்ட் ஆகுறாருங்க. லாஸ்ட்டாக வச்சாங்க பாருங்க ஆப்பு, கனடாவில் வேலை அப்படிலாம் சொல்லிட்டு 14 லட்சம் கட்டணுன்ட்டாங்க. ஒரு ஷாக்கில் வராரு. வந்தோன்னே வீட்டில் பார்த்தோன்னா அவங்க அம்மா காதில் போய் சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் வந்துட்டு வேலை இன்டர்வியூக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொன்னோன்னா முத்துவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன இன்டர்வியூக்கு இந்த வேலையும் விட்டுட்டாப்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனோஜ் வந்துட்டு அவங்க அம்மா காதில் இதெல்லாம் விஷயத்த சொன்னோன்னா அவங்க அம்மா ஒரு அலப்பறை வைக்கிறாங்க பாருங்க. செம்ம காமெடியாக இருந்ததுங்க. ஒரே அழுதுன்ட்டு, ஐயோ என் புள்ள கனடாவுக்கு போகிறாப்பா, கனடாவுக்கு போனால் நீ நல்லா சாப்பிடுப்பா, நல்லா தைச்சி குளிப்பா, இங்கிலீஷ் பேச தெரியுமா, அந்த லாங்குவேஜ் பேச என்னென்னமோ சொல்கிறாங்க. கடைசியில் சொன்னார் பாருங்க மனோஜ், 14 லட்சம் கிடச்சா இருந்தால் நம்ம கட்டினா போயிடலாம் அப்படின்றாங்க. ஸோ எல்லோரும் மாதிரி ஷாக்காகி முத்து வச்சு செய்கிறாரு. பயங்கரமாக கலாய்க்கிறாரு முத்து. ஆனால் செம்ம ஃபன்னாக இருந்தது. மறக்காமல் பாருங்கள். இது முடிஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ருதியோட அவங்க அம்மா வந்துட்டு ஸ்ருதியோட அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே போய் பேசுகிறாங்க. அலிப்பிக்கு ஏன் வேணாம், நீங்கள் என் பொண்ணு நீங்கள் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க. ஸோ சூப்பராக இருந்தது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, உதடுகள் கருக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். சில பேர் உதடு வந்துட்டு ரொம்பவே இதுவாகிடும். நம்ம இந்த நேச்சுரல் லிப் பாம் மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க. தேங்காய் எண்ணெயில் உள்ள ஆக்சிடென்ட்கள் மற்றும் கார்பிக் கொழுப்பு அமிலங்கள் உதடுகளை மென்மையாக இருக்க வைக்குதுங்க. தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும், 1 டீஸ்பூன் தேன், 1 ஸ்பூன் சர்க்கரை தாங்க. இது இருந்தால் போதுங்க. இது ஒரு பவுலில் தேங்காய் எண்ணெய், தேன் மற்றும் சர்க்கரையை சேர்ந்து கலந்துக்கணுங்க. இது கூட வந்துட்டு இந்த கலந்த கலவையை லேசாக அடுப்பில் நம்ம லேசாக ஒரு சூடு பண்ணிவிட்டு இது பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா சர்க்கரை போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா மிக்ஸ் ஆகணும். சூடு செஞ்சதை ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாங்க. இதை எப்பப்போ தேவையோ அப்பப்போ வந்துட்டு நல்லா லிப்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. உதடுகள் ரொம்பவே ட்ரை ஆகாமல் இருக்குங்க. ஏன்னா நம்ம உதடுகள் வந்துட்டு ஒரு மாதிரி சுருங்கிடும் இல்லைங்களா. ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிதான் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.